நரம்பு மண்டலம் பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்? நரம்பு மண்டலம்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மேலும் அதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற செல்களை பற்றி பார்க்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை பற்றியும் பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு இன்புட் மூளைக்குள்ளே வருது அப்படிங்கும்போது, இப்போ நான் பார்க்குறேன், இந்த பொருளை பார்க்குறேன், நான் கேட்குறேன், அந்த சவுண்டு நான் ப்ராசஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மூளைக்குள்ளே தகவல் பரிமாற்றம் நடக்கும் பொழுது அந்த தகவல்களை, இதுதான் நீ பார்த்த உருவம் ஒரு ஆப்பிள், இல்லை இப்போ நீ கேட்டது உன் பேரை கூப்பிட்டாங்க, இல்லை வேறு ஏதோ உனக்கு கமெண்ட் கொடுத்தாங்க, ஒரு பாட்டு கேட்குற அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிற அந்த தகவல்களோட கம்பேர் பண்ணி நமக்கு, அதாவது உடலுக்கு உள்ளே அந்த இன்ஃபர்மேஷனுக்கான பதிலை திருப்பி கொடுக்கும். அது என்னவாக இருக்கலாம்? ஒரு வேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு முள்ளை மிதிக்க போகிறீங்க, இல்லை ஒரு படி ஏற போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எந்திரிக்கணும், அந்த மாதிரியான விஷயம்னா உங்களுடைய தசைகளுக்கு முக்கியமாக உங்களுக்கு எப்படி இருக்கும், அங்கேருந்து வரக்கூடிய பதிவுகள் மூளைக்கு உள்ளே போகக்கூடிய பதிவுகள் சென்சரி மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சரி, அந்த நம்மளுடைய உணர்வுகள் சார்ந்து அந்த வகையில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே போகுது அப்படின்னா வெளியே வரக்கூடிய பெரும்பாலான கமாண்ட் என்னவாக இருக்கும்னா நம்மளுடைய தசைகளுக்கு, எலும்புகளுக்கு, அதாவது மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கங்களுக்கான தசை சார்ந்த இயக்கம். இப்போ நீ கண்ணு பார்க்குற, திரும்ப நீங்கள் பார்க்கலாம், இல்லை அவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, அதுக்கான பதில் இது நீங்கள் சொல்லணும். அப்போ அது என்ன அர்த்தம்? இப்போது நான் பார்த்துட்டு படி ஏறணும் அப்படின்னா காலை எடுத்து நான் மேலே வைக்கணும். அந்த காலை எடுத்து மேலே வைக்கணுங்கிற கமாண்ட் மூளை, இப்போ நீ படியை பார்த்துருக்க, படியில் ஏற போகிற, ஏறணுன்னா ஒரு ஸ்டெப் மேலே வைக்கணும், அப்போ காலை தூக்கணும் அப்படின்னு எப்படி தூக்க முடியும் காலை? அங்கே இருக்கக்கூடிய செல்களுக்கு, அந்த மசிலுக்கு நீங்கள் மூளை கட்டளை கொடுக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்து அதை மேலே எடுத்து வைக்கிறதுக்கான இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டார் இயக்கம் சார்ந்த ஒரு கமாண்டாக அது கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த செயல்கள், அந்த ப்ராசஸ், அதாவது சென்சரி இன்ஃபர்மேஷனை உள்ளே வாங்கிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான எதிர்வினை, ஒரு செயல் நடக்குது, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மோட்டார் சார்ந்த செயல்பாடுகளை தான் இருக்கும் மூளையோட கமாண்டு. ஸோ இப்போது இந்த மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூளையும் முதுகுத்தண்டும் இணைந்த அமைப்பு தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய முக்கியமான பணி என்ன? நம்மளுடைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உடலோட எல்லா பகுதியிலையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நரம்புகளின் தொகுப்பு தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ அங்கே இருந்து வரக்கூடிய அத்தனை தகவல்களும் எங்கேருந்து நமக்கு மூளைக்குள்ளே போகுது அப்படின்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது கூடிய வழியாக உள்ளே போய் மூளைக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து படிக்கும் பொழுது எந்த இடத்துல மூளையோட பாகங்கள் என்ன, பகுதிகள் என்ன, இங்கே என்னெல்லாம் செயல்பாடு நடக்குதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். இப்போது அது மூளைக்கு உள்ளே போயிட்டு அந்த தகவல்கள் உங்களுக்கு ப்ராசஸ் செய்யப்பட்டு மறுபடியும் உங்களுக்கு திரும்பி அதுக்கான பதில், அந்த ஒரு தகவலுக்கான ரிஃப்ளெக்ஸ் எங்கே வரும்னா அகெயின் உங்களுடைய முதுகுத்தண்டு வழியாக மீதி இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு உங்களுக்கு சமிக்ஞைகள் போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு அதுக்கான தகவல் கடத்தப்படும். இந்த மைய நரம்பு மண்டலம் அல்லது மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம்.
இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மூளை மற்றும் முதுகெலும்பை கொண்டதாக அமைந்திருக்கிறது. மூளை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய தலையில் மண்டை ஓட்டிற்கு உள்ள பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 85 பில்லியன் நியூரான்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மூளையானது முதுகெலும்போடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இணைச்சிருக்கிற அந்த உறுப்புக்கு என்ன பேருன்னா பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, முள்ளந்தண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. மூளை அப்படிங்கிறதும் தசையால் ஆன ஒரு பெரிய உறுப்பு. அந்த உறுப்புக்கு நம்மளுடைய முதுகெலும்புக்குமான தொடர்பாக இருக்கிறது தான் அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு. இந்த முள்ளந்தண்டு மற்றும் தண்டுவடம் இந்த புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தோட தொடர்பு கொண்டு உடலில் இருந்து மூளைக்கு தகவல்களை அனுப்புகிறது. அதுக்கப்புறமா மூளையில் அந்த தகவலுக்கான பரிமாற்றம், அதுக்கு என்ன பதில், இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்த பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலை மூளையில் இருந்து மற்ற உறுப்புகளுக்கு, அதாவது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு திருப்பி அனுப்பக்கூடிய வேலை. அப்படின்னா என்ன, உடலோட மற்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சமிக்ஞைகளை மூளைக்கும், மூளையில் இருந்து திரும்பி வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் சமிக்ஞைகளை உடலோட மற்ற பகுதிகளுக்கும் எந்த பகுதிக்கு தேவையோ அங்கேயும் அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை இந்த தண்டுவடமானது செய்கிறது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, எப்படி இன்ஃபர்மேஷன் வெளியே வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் அழகாக விளக்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போகக்கூடியது சொமாட்டிக் அண்ட் ஸ்பெஷல் சென்சரி ரெசெப்டார்ஸ் அண்ட் சொமாட்டிக் சென்சரி நியூரான்ஸ் மூலமாக உள்ளே போகுது. சொமாட்டிக் அப்படின்னாலே உடல் சார்ந்தது, பாடி சார்ந்தது அப்படின்னு பேர். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன், சென்சரி, நம்மளுடைய உணர்வுகள் இதையெல்லாம் கடத்தக்கூடிய அந்த நியூரான்ஸ் மூலமாக தகவல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போகுது. அங்கேருந்து ரிப்ளை எங்கேருந்து எப்படி வருது, சொமாட்டிக் மோட்டார் நியூரான்ஸ் வாலண்டரி ஆர்கன்ஸ். அதாவது என்ன ஆகுதுன்னா, ஒன்று நம்ம மூலமாக நம்மளோட கான்ஷியஸோட சுய உணர்வோட நம்ம செய்யக்கூடியது. இப்படி ஒரு விஷயம் உடம்புல நடக்குதுன்னு நமக்கு தெரியறது கான்ஷியஸோட நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா என்ன, நம்மளுடைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், ஸோ மெனி திங்ஸ் நடக்குது. அத்தனை விஷயங்களுக்குமான தகவல் மூளைக்கு போகும் பொழுது ரிப்ளை என்ன வரும், இப்போ ஒரு பூ இருக்குது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கண்களுக்கு அது நல்லா பாருங்கள், என்ன கலர்னு பாருங்கள், என்ன பூன்னு பாருங்கள், என்ன வாசம்னு நுகருங்கன்ற மாதிரி நமக்கு அடுத்த சீன் வருது இல்லையா, அடுத்த கமாண்ட் வருது இல்லையா. இப்போ ஒருத்தங்க நமக்கு கை கொடுக்குறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திரும்ப கை கொடுக்கணும்ல, அவங்க ஹலோ சொல்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். அந்த விஷயம் நம்ம மூளைக்கு அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக கடத்தப்படுது. திரும்பி பதிலுக்கு நம்மளும் ஹலோ சொல்லணும், இல்லை 2 கை கூப்பி வணக்கம் சொல்லணும். அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற கமாண்டு கொடுக்குது இல்லையா. அப்போ வணக்கம்னு நான் சொல்கிறேன், இல்லை கை குலுக்குறேன்னா என் கையில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் நரம்புகள் சமிக்ஞைகள் கொடுத்து கைக்கு 2 கைக்கும் சேர்த்து இல்லை 2 கையும் இணைத்து நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமாண்ட் வருது இல்லையா. அந்த விஷயங்கள் இந்த சென்சரி சொமாட்டிக் மோட்டார் நியூரான்ஸ் மூலமாக உங்களுக்கு வருது. இது வாலண்டரி, அதாவது நம்மளாக செய்யக்கூடியது. இது எங்கே பொதுவாக தகவல்கள் வரும்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த தகவல்கள் திரும்பி வரும். இது சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது. அடுத்ததாக அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா தன்னிச்சையாகவே நடக்கும். நமக்கு இந்த விஷயங்கள் நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. அப்படின்னா என்ன, நேற்று பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு உணவு உள்ளே வந்திருக்கு. அந்த உணவுக்கான ஜீரணம் பண்ணக்கூடிய முதல்ல உணவை பார்த்ததுமே நமக்கு அந்த எச்சில் ஊறணும், சலைவா ஊறணும். அது ஒரு ஆட்டோமேட்டிக் விஷயம், நம்ம சொல்லி அது நடக்காது. நம்மளுக்கு இப்போ எச்சில் ஊறணும்னா ஊறாது, வேண்டான்னா நிற்காது. ஆனால் அதை பார்த்த உடனே, அந்த உணவை பார்த்த உடனே, இல்லை அந்த உணவை மனத்தை நுகர்ந்த உடனே, இல்லை அந்த சுவையை உணர்ந்த உடனே உங்களுக்கு எச்சில் ஊறுது இல்லையா. அந்த சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு சென்ஸ்.
இப்போ ஜீரணம் செய்கிறதாகட்டும், இல்லை இருதயம் துடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி. இது வந்து நம்ம இப்போ ஒரு உணவு வாய்க்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க, நம்ம அந்த சுவையை உணர்றோம். நம்மளுடைய மூளைக்கு வந்து இப்படி ஒரு பொருள் உள்ளே வந்திருக்கு, நீங்கள் வந்து அந்த சென்ஸை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்டானமிக் சென்சரி ரிசெப்டர்ஸ் மூலமாகவும் அட்டானமிக் சென்சரி நியூரான்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து மூளைக்கு சிஎன்எஸ்க்கு தகவல் வந்து உள்ளே போகுது. போகும்போது என்ன ஆகும், இந்த சுவைக்கு இந்த விஷயம் நடக்கணும், அப்போது இது வந்து ஒரு அரைப்பட வேண்டிய பொருள் அப்படின்னா பல்லு அசைக்கணும், நம்ம வாயை அசைச்சி அதை சின்ன சின்ன பொருளாக மாற்றணும். இல்லை இது வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா கண்ணில் தண்ணி வரணும். இல்லை இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான எச்சில் ஊறணும். இல்லை இந்த பொருளுக்கு வந்து இவ்வளோ பொருள் உள்ளே வந்திருக்கு, இதுக்கான ஜீரணத்துக்கான அடுத்த நொதிகளை நீங்கள் சுரக்கணும், அடுத்த ஆர்கன்ஸ் வந்து ஜீரணத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரியான சமிக்ஞைகளை வந்து திருப்பி அனுப்பணும் இல்லையா. அது சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்டானமிக் மோட்டார் நியூரான்ஸ் இன்வாலண்ட்ரி, அதாவது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய கான்ஷியஸ் இல்லாமல் நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லாமல் உடல் தனக்காகவே செய்யக்கூடிய செயல்களில் அது நடக்கும். இது வந்து உங்களுக்கு சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்தட்டிக் அந்த டிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் மூலமாக நடக்கும். பொதுவாக இந்த சமிக்ஞைகள் எந்த உறுப்புகளுக்கு போகும் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான தசைகள், மென் தசைகள், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள்லேயுமே இருக்கக்கூடியது மென்மையான தசைகள் தான். அதே மாதிரி கார்டியாக் மசில், இருதயத்திற்கான தசைகளுக்கும் இந்த சமிக்ஞை போகும். அதே மாதிரி இப்போ பார்த்தோம் இல்லையா, ஜீரணத்துக்கான இந்த நொதியை சுரக்கணும், இல்லை இந்த உடலில் இந்த செயல்பாடு நடக்கிறதுக்கான ஹார்மோனை சுரக்கணும், அந்த மாதிரியான கமாண்ட் அதனுடைய சுரப்பிகளுக்கும் இந்த தகவல் வந்து பரிமாற்றம் நடக்கும். அதே போல் இந்த மூளையில் வந்துட்டு இப்போ ஜீரணத்துக்கான ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து அது வந்து உங்களுக்கு கழிவு வெளியேற்றத்துக்கு அந்த ஜீரணம் சார்ந்த அடுத்தது கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரண மண்டலம் சார்ந்த இடத்துல போகணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த உறுப்புகளுக்கு போகக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்டரிக் மோட்டார் நியூரான்ஸ், அதாவது அந்த பகுதியில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய, அது வந்து நமக்கு கான்ஷியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன், நான் 2 இட்லி சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டேன், அதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது எனக்கு பசிங்கிற உணர்வுக்கு நான் செய்த அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் 2 இட்லி ஆனாலும் 4 இட்லி ஆனாலும் அதை ஜீரணம் பண்ணி உடலுக்கான சக்தியாக மாற்றி கழிவை வெளியேற்றக்கூடிய வேலை உடம்புக்கு இருக்கிறதால அது என்ன பண்ணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைல் வந்து ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு. இந்த செக்ஷனில் நீங்கள் சாப்பிட்றதோட வேலை முடிஞ்சிடுச்சு, அடுத்த செக்ஷனில் அதை எப்படி ஜீரணம் பண்ணணுங்கிற ஒரு வேலை இருக்குது, அரைக்கணும், சின்ன சின்ன மூலக்கூறுகளாக மாற்றணும், அதுக்கு அடுத்த செக்ஷனில் அதில் இருக்கிற சக்தியை உறிஞ்சணும், அதுக்கு அடுத்த செக்ஷனில் அதை சக்கையை பார்த்துட்டு சக்கையை கழிவாக்கி வெளியேற்றணும். இத்தனை வேலை ஒன்றுன்னா நடக்கும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான நியூரான்ஸ் வந்து என்டரிக் மோட்டார் நியூரான்ஸ். இது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸோடு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் இந்த தகவல்களும் வந்து உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலை நடக்கணும், கழிவு நீக்கம் நடக்கணும் அப்படின்னா அங்கே இருந்து நியூரான்ஸ் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்கும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்டரிக் சென்சரி ரிசெப்டார்ஸும் அந்த என்டரிக் சென்சரி நியூரான்ஸும் உங்களுக்கு ஜிஐ ட்ராக்டில் இருந்து என்டரிக் ப்ளெக்ஷர்ஸில் இருந்தும் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா அந்த துளை வந்து ஓப்பன் ஆகணும். இல்லை வயிற்றுக்குள்ளே வந்து உணவு வந்துருச்சு, உணவு வருதுன்னா உணவு குழாயிலேருந்து ஸ்டொமக்குக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு கதவு வச்சுருக்கு இல்லையா, அந்த கதவு ஓப்பன் ஆகணும். அங்கே இருந்து இரைப்பையில் வெளியே போகக்கூடாது. அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பைலோரிக் வால்வ் வந்து அந்த ஸ்பிங்டர் வந்து உங்களுக்கு டைட்டாக மூடி இருக்கணும். அது முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலை அது சிறுகுடலுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு அது திறப்பு ஓப்பன் ஆகணும், அந்த ஸ்பிங்டர் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போது இந்த சமிக்ஞைகள் எல்லாமே இந்த என்டரிக் சென்சரி ரிசெப்டார்ஸ் மூலமாகவும் நியூரான்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு தகவல் போகுது. இதுவும் பொதுவாக எந்த மாதிரியான உறுப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ், அதாவது மென்மையான திசுக்களுக்கு, சுரப்பிகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் எண்டோக்ரைன் செல்ஸ் ஆஃப் ஜிஐ ட்ராக்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் படிச்சிருக்கோம், ஜீரணம்
நடக்கும் பொழுது அந்தந்த இடத்துலையும் சில நொதிகள் வந்து சுரக்கும். கணையத்தில் சுரக்கும், சிறுநீரகத்தில் இது சிறு குடலில் சுரக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு சுரக்கும் இல்லையா? அதுக்கான விஷயங்களையும் தகவல் கொடுக்கக்கூடிய உறுப்புகளாக வந்து இந்த என்டரிக் மோட்டார் நியூரான்ஸ் இருக்குது. அதுக்கான கமாண்டை ரிப்ளையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இந்த சிஎன்எஸ் வந்து உங்களுக்கு செய்யுது. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய நரம்பு திசுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நரம்பு திசுக்களை 2 வகையாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து எக்ஸைட்டேட்டரி நியூரான்ஸ், இன்னொன்று நான் எக்ஸைட்டேட்டரி நியூரான்ஸ். அதை வந்து நியூரோக்ளியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூரான்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு தகவலை ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கடத்தக்கூடிய நரம்பு மண்டலம் சார்ந்த ஃபங்க்ஷனிங் யூனிட், செயல்பாட்டு அலகு அப்படின்னு பார்த்தோம். இதை தான் வந்து எக்ஸைட்டேட்டரி நியூரான்ஸ், அதாவது உங்களுக்கு அது தகவல் பரிமாற்றத்தை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை செய்யக்கூடியதை எக்ஸைட்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலை செய்யக்கூடிய திசுக்கள் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நியூரோக்ளியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை திசுக்கள், இவை வந்து உங்களுக்கு நியூரான்ஸை விட சின்ன செல்களாக தான் இருக்கும், சிறிய செல்களாக தான் இருக்கும். ஆனால் அளவில் நியூரான்களை விட அதிகமாக இருக்கும். இதனுடைய பணி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு ஊட்டமளிக்கிறது, அதுக்கு பாதுகாக்கிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, துணையாக இருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்கிறது. இதெல்லாமே நியூரோக்ளியாவோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே மூளைக்குள்ளே ஒரு திரவம் இருக்குது, இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நியூரான்கள் வந்து பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல சத்தோடவும் இருக்கிறதுக்கு அங்கே அந்த திரவம் வந்து உதவி பண்ணுது. அந்த திரவத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய செயல்கள்லையும் வந்து இந்த நியூரோக்ளியாஸ் வேலை செய்யுது. அப்படின்னா என்ன? நியூரான் வந்து நம்ம உடம்புல நமக்கு தேவையான சமிக்ஞைகளை மூளைக்கு கொடுக்கும் பொழுது இந்த நியூரோக்ளியா அப்படிங்கிற இந்த திசுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நியூரான்களை பாதுகாக்கிறது, அதுக்கு வந்து சத்து கொடுக்குது, நரிஷ்மெண்ட் பண்ணுது. இந்த வேலையெல்லாம் இந்த நியூரோக்ளியா வந்து பண்ணுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நியூரான்ஸ் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய பகுதிகளை பார்க்கலாம். நியூரான்ஸ் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு அலகுகள். முக்கியமாக அதனுடைய கெமிக்கல், அதாவது உயிர் வேதி பொருட்கள் மூலமாகவோ இல்லைன்னா மின்காந்தம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம், இல்லை கெமிக்கல் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம். அந்த இரு வகைகளையும் தகவல் பரிமாற்றத்தை செய்து நமக்கு மூளைக்கும் நம்மளுடைய உடலோட மற்ற பகுதிகளுக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அந்த செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதனுடைய பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது டென்ட்ரைட், அப்புறமா செல் பாடி, ஆக்சான், ஸ்குவான் செல்ஸ், மைலின் ஷீத், நோட் ஆஃப் ரான்வியர் அண்ட் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். டென்ட்ரைட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதல்களை வந்துட்டு ஒரு நியூரான் கிட்ட இருந்து வாங்கி அதை நியூரானோட உடலை நோக்கி கொண்டு செல்கிறது. ஒரு பகுதி, அதாவது ஒரு முனையில் இருக்கக்கூடியது, அதாவது மற்ற நியூரான்களில் இருந்து தகவலை வாங்கிக்கக்கூடிய, ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் வந்து டென்ட்ரைட். அடுத்ததாக இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஆக்சான் அப்படின்னு பேர். இந்த ஆக்சான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தகவல், இப்போ எனக்கு ஒருத்தங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க, நான் திரும்பி வணக்கம் சொல்லணும். அப்போது ஒருத்தங்க எனக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு அந்த சவுண்டு வந்து நான் கேட்டுட்டேன், அந்த சவுண்டு வந்து நான் மூளைக்கு கொடுக்கணும். அப்போது இந்த தகவலை இதுக்கு முன்னாடி இருக்கிறது கிட்ட இருந்து, இப்போ ஒரு கூரியர் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து அனுப்புகிறோம், இல்லை பெங்களூர்லேருந்து அனுப்புகிறோம், டெல்லியிலேருந்து அனுப்புகிறோன்னா என்ன ஆகும், அங்கே ஒருத்தங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அங்கே இருந்து அவர்கிட்ட இருந்து அடுத்த ஊருக்கு பயணிக்கக்கூடியவங்க வாங்கிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இன்னொரு ஹப்புக்கு வந்து, இப்போ டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு வருதுன்னா, டெல்லியில் இருந்து இது மாதிரி பல பேரோ அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல பல விஷயங்களில் கடந்து
உங்களுக்கு பெங்களூருக்கு வந்துடுது. பெங்களூருக்கு வந்தாலும் அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக வரணும் இல்லையா? அப்போ அங்கே இருந்து லோக்கல் ஆளுங்க யார் யாருன்னு பார்த்து அங்கே ஒரு 4-5 இடம் மாறி இறுதியாக அந்த யாருக்கான அட்ரஸுக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேருது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம். இப்போ எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, இல்லை எனக்கு வலிக்குது அப்படின்னா காலில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நியூரான் வந்து உங்களுக்கு வலி அப்படிங்கிற ஒரு உணர்வை, இது எங்கேயோ இங்கே வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து தகவலாக கடத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூரானில் இருந்து உங்களுக்கு அந்த தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டு ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நியூரான் மூலமாக உள்ள வந்து அங்கே இருந்து மூளையோட அந்த பிரெயின் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளந்தண்டு வழியாக உள்ள வந்து மூளையில் எந்த பகுதியில் இந்த வலிக்கான இது இருக்கோ அங்கே போய் அடையணும். அப்போது ஒரு இடத்துலையும் மாறும் பொழுது நியூரானில் வந்து ஒரு எண்டு வந்து மற்ற நியூரான்கள் கிட்ட இருந்து அந்த தகவலை வாங்கிக்குது, இன்னொரு எண்டில் வந்து வாங்கின தகவலை இன்னொரு கைமாற்றி கொடுக்குது, அடுத்த நியூரானுக்கு கடத்துது. ஸோ அப்படி மற்ற நியூரான்கள்கிட்டருந்து தகவலை வாங்கிக்கக்கூடிய ஒரு பகுதியாக டென்ட்ரைட் அப்படிங்கிறது இருக்குது. தகவலை கடத்து கொடுக்கக்கூடிய பகுதியாக வந்து உங்களுக்கு ஆக்சான் அப்படிங்கிற அந்த முனை வந்து இருக்குது. ஸோ ஆக்சான் அப்படிங்கிறது என்ன? ஃபைபர் விச் கேரிஸ் இம்பல்சஸ் away from the cell body. Dendrite அப்படிங்கிறது receives stimulus and carries its impulses toward the cell body. அடுத்ததாக செல் பாடின்னு பார்க்குறோம். என்ன அது? அந்த நியூரானுடைய உடல் பகுதியை தான் வந்து செல் பாடின்னு சொல்கிறாங்க. அதில் நியூக்ளியஸும் இணைந்திருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்குவான் செல்ஸ். அதாவது இங்கே அந்த செல் பாடியை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு உறை இருக்குது. அந்த உறைக்கு வந்து மைலின் ஷீல்ட் அப்படின்னு பேர். அந்த மைலின் ஷீல்ட்டை உருவாக்கக்கூடிய செல்களுக்கு ஸ்குவான் செல்ஸ் அப்படின்னு பேர். இந்த மைலின் ஷீல்ட் அப்படிங்கிறது கொழுப்பால் ஆன ஒரு உறை. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சான்களை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த செல் பாடியிலிருந்து ஆக்சானை பிரிக்கக்கூடிய ஒரு உரையாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நோட் ஆஃப் ரான்வியர். இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மைலின் ஷீல்டில் இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடைவெளிகளை உருவாக்கி இருக்கு. அந்த இடைவெளிகளுக்கு அந்த மைலின் உறைகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் அல்லது முனைகளுக்கான பேர் தான் நோட் ஆஃப் ரான்வியர் அப்படிங்கிறது. அடுத்ததாக இம்பல்சஸ் அப்படின்னா என்னென்னா அந்த தகவல்கள், தூண்டுதல்கள் வந்து டென்ட்ரைட் முனையில் இருந்து உடலுக்குள்ளே போய் ஆக்சான் வழியாக அடுத்த நியூரானுக்கு போகக்கூடிய அந்த தகவல்கள் தான் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ட்ராவல் ஃப்ரம் டென்ட்ரைட் டு செல் பாடி டு ஆக்சான். ஒரு நியூரானுடைய பகுதிகள் என்னென்ன, அதனுடைய வேலை என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது அந்த நரம்பு திசுக்களில் இருக்கக்கூடிய நியூரானை பாதுகாக்கக்கூடிய அந்த நியூரோக்ளியா செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதை வந்து கிளியல் செல்ஸ், கிளியா அப்படின்னும் சொல்லுவாங்க, நியூரோக்ளியா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதில் சிஎன்எஸில் இருக்கக்கூடிய கிளியல் செல்லில் முக்கியமாக ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஸ்ட்ரோசைட்ஸ். இவை வந்து நட்சத்திர வடிவ செல்களாக இருக்கும், மிக பெரியதாக இருக்கும், மேலும் அதிக எண்ணிக்கையிலான செல்களாக இவை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஆஸ்ட்ரோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய அந்த கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த நுண்குழாய்களுக்கு சுற்றி வந்து பாதுகாப்பாக இருக்கும். இவை வந்து நியூரான்களுக்கும் இரத்த குழாய்களுக்கும் இடையில் ஒரு பிளட் பிரெயின் பேரியர், அதாவது இரத்தம் வந்து நியூரான்களை பாதிக்காத வகையில் வந்து இந்த இரத்த குழாய்களும் நியூரான்களால் பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய அந்த வேதியியல் சூழலை பராமரிக்கிறதுக்கும், இந்த சிஎன்எஸில் இருக்கக்கூடிய அந்த வேதியியல் சூழலை பராமரிக்கிறதுக்கும் இந்த ஆஸ்ட்ரோசைட் செல்கள் உதவியாக இருக்குது. அடுத்ததாக மைக்ரோக்ளியா அப்படிங்கக்கூடிய செல்கள். இவை வந்து திசுக்களை இருக்கக்கூடிய அந்த மேக்ரோஃபேஜஸ் வகையான செல்கள். அப்படின்னா என்ன? அங்கே இருக்கிற தேவையற்ற செல்களை அழிக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேக்ரோஃபேஜஸ் தான் மைக்ரோக்ளியா அப்படிங்கக்கூடிய செல்ஸ்கள். இவை வந்து சிலந்தி வடிவத்தில் அமைந்திருக்கு, ஸ்பைடர் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்
ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த முறையில் குப்பைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயல், கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக எப்பெண்டைமல் செல்ஸ். இவை வந்து உங்களுக்கு மூளைக்குள்ளே இருக்கிற அந்த குழிகள்லையும், கேவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த குழிகள்லையும், அதே மாதிரி முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த குழிகள்லையும் வந்து பாதுகாப்பான ஒரு லேயராக அமைஞ்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் வந்து உங்களுக்கு மூளையை மற்ற இடங்கள்லேருந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த திரவத்துக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஒரு பாதுகாப்பு உரைய மாதிரி அந்த லேயராக வந்து இந்த எப்பெண்டைமல் செல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஓலிகோடென்ட்ரோசைட்ஸ். இந்த செல்களோட வேலை என்ன அப்படின்னா, சிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த நரம்பு இழைகளை சுற்றி மைலின் ஷீல்ட் அப்படிங்கிற அந்த உரையை, பாதுகாப்பு உரையை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து இந்த செல்கள் வந்து செய்கிறது. இதுவரைக்கும் சிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூரோக்ளியா ஆர் கிளியா செல்ஸை வந்து பார்த்தோம். இப்போது புற நரம்பு மண்டலத்தில் பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளியல் செல்ஸ், பாதுகாக்கக்கூடிய அந்த செல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஸ்குவான் செல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து அந்த மைலின் ஷீல்டை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பிஎன்எஸ்லையும் அந்த ஆக்சானை சுற்றி வரக்கூடிய அந்த மைலின் உரையை உருவாக்கக்கூடியதாக தான் இந்த ஸ்குவான் செல்ஸ்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது சேட்டிலைட் செல்ஸ். இந்த செல்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல், நியூரான்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல், இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் பிட்வீன் நியூரல் செல் பாடிஸ் அண்ட் இன்டெஸ்டினல் ஃப்ளூயிட், அதாவது இந்த நியூரான்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூரான் செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் இன்டெஸ்டினல் ஃப்ளூயிடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் பரிமாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துகிறது. இதுதான் இந்த கிளியல் செல்ஸோட வேலை, அதாவது சேட்டிலைட் செல்ஸோட வேலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெனிஞ்சஸ், அதாவது மெம்பரேன்ஸ். நம்மளுடைய மூளையையும் சரி முதுகு தண்டுவடத்தையும் சரி கவர் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரேன்ஸ், மெல்லிய சவ்வு. இவை வந்து மூளையையும் முதுகு தண்டையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த மெனிஞ்சஸில் உங்களுக்கு 3 அடுக்குகள் வந்து, அந்த டிஷ்யூ வந்து 3 அடுக்குகளாக அமைஞ்சிருக்கு. முதலாவதாக டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர், வெளிப்புற அடுக்கு. இரண்டாவதாக இடையில் இருக்கக்கூடிய அரக்னாய்டு மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் லேயர். இந்த இடத்துல தான் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து அமைஞ்சிருக்கு. இறுதியாக உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இன்னர் லேயர் வந்து பயா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெருமூளையோட அரைக்கோளங்கள் மற்றும் முதுகுத்தண்டு இதுக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழிகள், அதை வந்து 4 சில பகுதிகளாக பிரிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 4 வென்ட்ரிக்கல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அவை வந்து என்னென்னு பார்க்கும் பொழுது, பெருமூளைக்கான அரைக்கோளங்கள், அதாவது செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் அண்ட் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக த வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் கண்டினியூஸ் வித் த சென்ட்ரல் கெனால் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட், அதாவது இந்த குழிகள் இருக்கு இல்லையா, இது வந்து மூளையில் இருந்து பிரெயின் ஸ்டெம் வழியாக முதுகு தண்டுலையும் தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிகளில் தான் வந்து உங்களுக்கு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளைக்கான திரவம் சிஎஸ்எஃப் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய அந்த பகுதியை வந்து தண்டுவட கால்வாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த 4 வென்ட்ரிக்கலோட பேர் பார்க்கும் பொழுது லேட்ரல் வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை வந்து 2 வென்ட்ரிக்கல் அமைஞ்சிருக்கு, முதல் மற்றும் 2வது வென்ட்ரிக்கல் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக 3rd and 4th அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது மற்றும் 4வது வென்ட்ரிக்கலாக இன்டர் வென்ட்ரிகுலர் ஃபோரமென் அப்படிங்கிறதும் செரிப்ரல் அக்யூடக்ட் அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்கு.
இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். மூளையோட வலது பக்கம் இடது பக்கம்னு அந்த இடத்துல இரண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த கோளங்களுக்கு நடுவில் இருக்கிற குழி வந்து லேட்ரல் வென்ட்ரிசஸ் அப்படின்னும், அங்கே இருந்து உங்களுக்கு பிரெயின் ஸ்டெம்முக்கு வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது இன்டரோ வென்ட்ரிகுலர் ஃபோரமன் அப்படிங்கிற பகுதியாகவும், இறுதியாக உங்களுக்கு பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது ஃபோர்த் வென்ட்ரிக்கிளாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் திரவம். இது நீரால் ஆன தெளிவான ஒரு நிறமற்ற திரவமாகும். இதனுடைய வேலை என்னன்னு பார்க்கும் பொழுது மூளை மற்றும் முதுகெலும்பை வேதியியல் மற்றும் உடல் ரீதியான காயங்களிலிருந்து பாதுகாக்கிறது. protects spinal cord and brain from chemical and physical injuries. இந்த CSF அப்படிங்கிறது எங்கே இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான இந்த திரவம் வந்து கோராய்ட் பிளக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல, அதாவது இரத்த நுண்குழாய்களுடைய தொகுப்பில் இருந்து உங்களுக்கு உருவாகுது. இந்த வென்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த நுண்குழாய்களுடைய சுவர்களிலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பணி என்னன்னு பார்க்கும் பொழுது இரத்தத்தில் இருந்து நியூரான்கள் மற்றும் நியூரோக்ளியாக்களுக்கு சிறிய அளவிலான ஆக்சிஜன், குளுக்கோஸ் மற்றும் பிற தேவையான ரசாயனங்களையும் கொண்டு செல்கிறது. இந்த CSF திரவமானது மூளை மற்றும் முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் கேவிட்டிஸ் வழியாக மற்றும் அந்த சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கிறது, சுழல்கிறது. அதாவது கண்டினியூஸ்லி சர்க்குலேட்ஸ் த்ரூ கேவிட்டிஸ் இன் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் அரவுண்ட் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட் இன் த சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ். மூளையை சுற்றி ஸ்பைனல் கார்டை சுற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த உறை ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, மெனிஞ்சஸ்னு, அதனுடைய மிடில் லேயர் தான் இந்த சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஒரு அடல்ட்டோட உடலில் தோராயமாக இந்த CSFோட வால்யூம் வந்து 80 இருந்து 150 மில்லிலீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது 3 to 5 ounce அப்படின்னு சொல்கிறாங்க. CSFல என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீர், குளுக்கோஸ், புரோட்டீன்ஸ், நைட்ரோஜன், அடுத்ததாக எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உப்புக்கள், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், குளோரைடு போன்ற அந்த தாதுக்கள், அப்புறம் சில செல்களும் அமைஞ்சிருக்கு. இந்த CSF ஆனது கோராய்டு பிளக்ஸஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு சுரப்பு நடந்து இந்த செரிப்ரல் வென்ட்ரிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வழியாக ஃபில்ட்ரேஷன் செய்யப்பட்டு உங்களுக்கு சுரப்புன்னு வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் லேட்ரல் வென்ட்ரிக்கல் வழியாக அங்கே இருந்து தேர்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது, அங்கே இருந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல் மறுபடியும் சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்க்கு வருது, அங்கே இருந்து சைனஸாக அப்சார்ப் ஆகுது. CSFோட பணிகள் என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூளை மற்றும் முதுகுத்தண்டை வந்து ஆதரிக்குது, சப்போர்ட் பண்ணுது. அடுத்து மூளையையும் முதுகுத்தண்டையும் ஸ்பைனல் கார்டையும் பாதுகாக்குது. இந்த மூளை முதுகுத்தண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணுது. மூளை மற்றும் ஸ்பைனல் கார்டை வந்து ஈரப்பதத்தோடு வைத்திருக்கிறது. அடுத்ததாக மூளைக்கும் தண்டுவடத்துக்கும், அதாவது ஸ்பைனல் கார்டுக்கும் ஊட்டச்சத்தை வந்து வழங்குது. இறுதியாக மூளையிலையும் ஸ்பைனல் கார்ட்லேயும், அதாவது CNSல இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்களை அகற்றுறதுக்கும் இந்த CSF ஃப்ளூயிட் வந்து உறுதுணையாக இருக்குது. இந்த மண்டை ஓட்டில், அதாவது கிரீனியல் மெனிஞ்சியல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, இந்த மண்டை ஓட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மேல் உரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள், எக்ஸ்ட்ரா பகுதிகள் என்னென்னு பார்க்கும் பொழுது எபிடியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூரா மேட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து எபிடியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் உரைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி.
அடுத்ததாக சப்டியூரல் ஸ்பேஸ், அதாவது இந்த டியூரா மேட்டர்னு சொல்லக்கூடிய முதல் லேயருக்கும் அரக்கனாய்டு மேட்டர்னு சொல்லக்கூடிய மிடில் லேயருக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து சப்டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ், அதாவது அரக்கனாய்டு ஸ்பேஸுக்கும் இன்னர் லேயராக இருக்கக்கூடிய அந்த பையா மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் அப்படின்னு பேர். இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு சிஎஸ்எஃப் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதாவது இந்த செரிப்ரோஸ்பைனல் திரவம் வந்து நிறைஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அழிக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்த பகுதியில் மூளையை பற்றி விரிவாக பார்க்கலாம்.